நாடாளுமன்ற நிலைக்குழு நாளை கூடுகிறது. தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மறுநாளே வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கும் நிலையில் ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு நடைபெறும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு புதுச்சேரி வாக்காளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து பிரெஞ்சு புதுச்சேரி ஆளுமைக்கு வந்த பிறகு கூட தமிழகத்தோடு தான் புதுச்சேரி ஒன்றாக இணைந்துதான் தேர்தலை சந்தித்திருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது அறிவித்திருப்பது புதுச்சேரிக்கு தனியாகவும் தமிழ்நாட்டுக்கு தனியாகவும் அறிவித்திருப்பது ஏற்புடையதல்ல. தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள தேர்தல் தேதி மிக குறுகிய காலமாக இருக்கிறது. இந்த காலத்திலே தேர்தல் நடத்தினால் மக்களும் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் கட்சியின் பிரதிநிதிகளும் மிக சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்திய தேர்தல் ஆணையம் இதை பரிசீலனை செய்து தமிழகத்தோடு இந்த புதுவை மாநில தேர்தலும் சேர்ந்து நடத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் பள்ளியிலே மாணவர்களுடைய தேர்வு காலம் கூட நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வருகின்ற ஏப்ரல் மாதம் 23 தமிழகத்தோடு சேர்த்து புதுவைக்கும் தேர்தல் நடத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். ஏனால் அண்டை மாநிலமாக தமிழகமும் புதுவையும் ஒன்று இருக்கின்ற காரணத்தினால் 23 நடத்தினால்தான் மிக சிறப்பாக இருக்கும். தேர்தல் தேதி புதுச்சேரிக்கு 9 அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு நல்லது. இப்போ காரைக்கால் பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி பொறுத்த அளவுக்கு இந்த தேர்தல் முன்னாடி நடக்கிறது நல்லதுதான் ஒரு வகையில். ஏன்னா வேட்பாளர்களுக்கு அலைச்சல் மிச்சம், அவங்க கூடுதலான தொகை செலவாகும். இந்திய தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒரு அறிவிப்பை இன்று மாலை அறிவிச்சிருக்கிறாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் வரலாற்றிலே இல்லாத அளவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்து நடத்தும் பொழுது மக்கள் எல்லா நிலையிலையும் ஒரு சீராக வாக்களிக்கிறதுக்கு நிறையா இதில் நன்மைகள் இருக்குது, பலன்கள் இருக்குது. ஆனால் இந்த முறை புதுச்சேரியில் ஏப்ரல் 9 அறிவித்தது இது ஒரு அரசியல் உள்நோக்கத்தில் தேர்தல் ஆணையம் இந்த விளையாட்டை தொடங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. மக்கள் குரல் பகுதியில் காரைக்கால் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.